Hi viewers, welcome to our channel SS Academy for Physics. இன்னைக்கு நம்ம Unit 7 Solid State Physics இருந்து Einstein Theory of Specific Heat Capacity of Solids உட important points discuss பண்ணலாம். Okay. So, இப்போ நம்ம Einstein's theory பார்க்கும்போது முன்னாடி specific heatனா என்ன? The heat capacity per unit mass. Okay. So, அதுவே heat capacityங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா the amount of heat necessary to raise the temperature of a system by 1 degree Kelvin. Okay. Specific heat என்னன்னா the capacity per unit mass. Per unit massக்கு எவ்வளோ capacity heat அதுல இருக்குங்கிறது தான் specific heat. Heat capacityங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எவ்வளோ amount of heat வந்துட்டு necessary to raise the temperature. Okay. Of a system by 1 degree Kelvin. அது heat கெப்பாசிட்டின்றது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல டிலாங் அண்ட் பெட்டிட் லா. டிலாங் அண்ட் பெட்டிட் லா என்ன கிளாசிக்கல் தியரியில இவர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த டிலாங் பார்த்தோம்னா the product of the specific heat and the atom weight is constant. ஓகே. ஸோ இப்போ இதுல என்னது the product of atomic weight-ம் the specific heat-ம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்றாரு, கான்ஸ்டன்ட்லாம் இருக்கும், கான்ஸ்டன்ட் வால்யூமா இருக்கும்னு சொல்றாரு. For the all elements in a solid state. It's a constant. எல்லாமே எப்படி இருக்கும்னா கான்ஸ்டன்டா இருக்கும். அட்டாமிக் வெயிட் இந்த அட்டாமிக் வெயிட்டும் ஸ்பெசிபிக் ஹீட்டும் கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகே. சாலிட் ஸ்டேட்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்கும். ஸோ அது எப்படி இங்க எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தட் இஸ் A into CV. CVங்கிறது என்னது நமக்கு தெரியும். It is a specific heat. Is equal to constant for all element in the solid. Okay. ஸோ இது நமக்கு ஒன் மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். ஓகே. Then next the value of constant. The value of constant என்னன்னா 2.52 into 10 power 4 joules. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன சொன்ன உங்களுக்கு அட்டாமிக் ஹீட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அட்டாமிக் ஹீட் ஓகே இன்ட்டு ஸ்பெசிபிக் ஹீட். அட்டாமிக் ஹீட் இன்ட்டு ஸ்பெசிபிக் ஹீட் இது வந்துட்டு ஈக்குவலா இருக்கும். அட்டாமிக் ஹீட் வந்துட்டு அட்டாமிக் ஹீட் இன்ட்டு ஸ்பெசிபிக் ஹீட்டுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்னு சொல்லி பார்த்தோம்னா CV is equal to 3R. CV is equal to what? 3R ன்னு எழுதுவோம். ஸோ அதுதான் நம்ம என்ன அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5.96. ஸோ அப்போ இஸ் ஈக்குவல் டு வாட் என்ன இது கான்ஸ்டன்ட் இ. கான்ஸ்டன்ட் இங்கும் போது கான்ஸ்டன்ட் இ இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம் 3RT. இது நமக்கு கண்டிப்பாக வந்துட்டு கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. ஸ்பெசிபிக் ஹீட் என்னது 3RT. ஓகே. அப்போ CV இஸ் ஈக்குவல் டு என்னது DE by DT. அப்போ இஸ் ஈக்குவல் டு 3R. அப்போ 3R வேல்யூ என்னது 5.96. ஓகேவா? இது நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இங்க என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்னா அக்கார்டிங் டு திஸ் தியரி அட்டாமிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். அட்டாமிக் தியரி வைஸ் பார்க்கும்போது அக்கார்டிங் டு திஸ் தியரி பார்க்கும்போது என்ன ஆகுது ஹீட் கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சிச்சு நமக்கு கான்ஸ்டன்ட் அட் த ஆல் த டெம்பரேச்சர். ஓகேவா? அதுவே இதுல பார்த்தோம்னா இந்த நர்ன்ஸ்ட் அண்ட் லிண்டர்மேன் ஃபவுண்ட் தட் the atomic heat capacity varies directly proportional to the various temperature. நர்ன்ஸ்ட் என்ன சொல்றாரு, நர்ன்ஸ் அண்ட் லிண்டர் என்ன சொல்றாருன்னா ஹீட் கெப்பாசிட்டி அட்டாமிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்துட்டு வேரியஸ் directly proportional to the various temperature அப்படின்னு சொல்லி சொல்றாரு. That is the heat capacity increase to maximum with increase of high temperature. இப்போ ஹீட் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது ஒரு மேக்ஸிமம் அளவுக்கு அப்படிங்கும் போதுட்டு அதோட ஹை டெம்பரேச்சர் வரைக்கும் போகும். அதுவே ஹீட் கெப்பாசிட்டி டிக்ரீஸ் டு 0 அப்படின்னா டிக்ரீஸ் த டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நர்ன்ஸ்ட் என்ன சொல்றாரு அண்ட் தென் இந்த டிலாங் அண்ட் பெட்டிட் லா என்ன சொல்றாரு இது நமக்கு ஒன் மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. டிலாங் அண்ட் பெட்டிட் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹீட் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு தி atomic heat is equal to atomic heat into specific heat. இதெல்லாம் எப்படி இருக்கு கான்ஸ்டன்ட்டா இருக்கு எல்லா எலிமெண்ட்லயும் சொல்லி சொல்றோம். பட் ஆனா நர்ன்ஸ்ட் அண்ட் லிண்டர் என்ன சொன்னாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஹீட் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஹை டெம்பரேச்சரும் டிக்ரீசஸ் ஆகும்போது 0 அளவுக்கு டிக்ரீஸ் ஆகும்போது டிக்ரீஸ் த டெம்பரேச்சரும் கிடைக்குதுன்ட்டு நர்ன்ஸ்ட் சொல்றாரு. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் the variation of specific heat capacity with temperature could not be explained on the basis of classical theory of heat. Okay. So the variation இருக்கு இல்லையா the specific heat capacity with the temperature இது வந்து இந்த classical theoryல வந்து என்ன பண்ணல explain பண்ணல. ஓகேவா? The next Einstein theory.
ஸோ எயின்ஸ்டீன் தியரினா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எயின்ஸ்டீன் தியரி ஆஃப் ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் எ சாலிட். ஓகே, ஸோ இதுல வந்து என்னன்னா, அக்கார்டிங் டு குவாண்டம் தியரி, heat is radiated in the form of discrete particles has energy equal to h nu. ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குவாண்டம் தியரியில நம்ம படிச்சிருப்போம், heat is radiated in the form of, heat வந்து எப்படி எந்த ஃபார்ம்ல இருக்கும் ரேடியேட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா டிஸ்கிரீட். ஓகேவா, டிஸ்கிரீட் பார்ட்டிகல்ஸா தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த எனர்ஜி வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், ஹெச் நியூக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இதுலயும் அதே தான். The first attempt to explain the variation or discrepancies in the classical theory of heat was made by Einstein 1906. So on the basis of quantum theory. So classically the atoms of the solid considered as the simple harmonic oscillator having continuous energy. Simple harmonic oscillations எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க, continuous energy இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, so Einstein வந்துட்டு என்ன அசியூம் பண்றாருன்னா, the atoms are again identical independent harmonic. மறுபடியும் என்ன ஆகுது, இண்டிபெண்டன்ட் ஹார்மோனிக்கும் ஆசிலேட் ஆகும்போது with a single natural frequency but their energy is not continuous. ஓகே, அப்ப அங்க எனர்ஜி வந்து என்னவா இல்ல, நாட் கண்டினியூஸா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இந்த டிஸ்கிரீட். எயின்ஸ்டீன் வந்துட்டு அசியூம் பண்ணியிருக்காரு இதுல. ஓகே, தென் நெக்ஸ்ட், in this the energy are quantized and they have only discrete value of h nu, 2h nu, etc. en. That means nh nu. At first Einstein used, first Einstein என்ன யூஸ் பண்றாருன்னா, the Planck's result, later and quantum mechanical resultல, according to the quantum mechanics the energy of the harmonic oscillator is given by, இது நமக்கு தெரியும், according to quantum mechanics wise E is equal to n plus 1 divided by 2 into h nu is equal to n plus 1 by 2 into h cross omega naught நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. So here Einstein assumption, the each atom has 3 degree of freedom. ஒரு ஆட்டம்க்கும் எவ்வளவு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குன்னு சொல்றோம், 3 degree of freedoms இருக்கு. So that means the energy per degree of freedom என்னன்னா h nu divided by e power h nu by kt minus 1 as calculated by the Planck by the application of quantum theory. So அப்ப எனர்ஜி ஆஃப் ஈச் ஆட்டம் என்ன வரும், 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கிறதுனால தான் நம்ம இங்க 3 போட்டிருக்கோம். ஓகேவா, ஏன்னா வெறும் எனர்ஜி பெர் டிகிரி ஆஃப் ஃப்ரீடமுக்கு h nu divided by வரும். 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் போடும்போது 3h nu divided by e power h nu by kt minus 1. Okay, hope you understand. Then next, the total energy of solid. Total energy of solid என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, so total என்னங்கிறது number of, total number of எடுத்துக்கலாம். அப்போ 3n h nu divided by e power h nu by kt minus 1 total number of energy solid. Then next, atomic heat capacity is equal to 3n kb. இது என்னது, total energy, total internal, the total internal energy of the solid, இந்த 3n kbங்கிறது. ஓகே, 3n இங்க kங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ இந்த h nu க்கு என்ன எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, h cross omega naught by kbt whole squared into h cross omega naught divided by e power k b e power kt. Okay, divided by h cross omega naught divided by e power kt minus 1 whole square. Okay, this is the atomic heat capacity. This is total internal energy of the solid. Okay, so Einstein temperature, so theta is represent the temperature, E represent the Einstein. So Einstein temperature is equal to, Einstein temperature and h cross omega naught divided by kb. So அப்ப atomic heat capacity in terms of Einstein temperature எழுதும்போது Cv is equal to 3n kb. 3ங்கிறது 3 degree of freedom. இங்க theta Eங்கிறது என்னன்னா temperature, Einstein temperature divided by absolute temperature whole square. அப்போ theta E divided by e power t divided by e power theta E by t minus 1 whole square. Okay, so at a high temperature, so Cv is equal to high temperature எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து நமக்கு MCQல கேட்பாங்க. high temperatureல Cv is equal to what, 3n kb or 3r. This is very very important. இந்த question வந்து நமக்கு MCQல கேட்பாங்க. Cv approaches classical result. Cv வந்துட்டு என்ன approaches பண்ணுதுன்னு பார்த்தோம்னா classical result. ஓகேவா, so and then Cv approaches classical result at low temperature. High temperaturesல நமக்கு என்ன வேல்யூ கேட்பாங்க, and low high temperatureல பார்க்கும்போது 3r. Cv is equal to what, 3r. அதுவே low temperatureல பார்க்கும்போது
CV is equal to this value 3n kb into theta E. That means Einstein temperature by T whole square e power minus theta E divided by T. Okay, that is a greater than the, okay, 1, greater than, double greater than the 1. At low temperature, the lattice specific heat is proportional to T power 3 law. That means CV is directly proportional to T power 3. This is very, very, very important. Okay, these two lines, இந்த ரெண்டுமே இப்போ ரெட்ல பண்ணியிருக்க அந்த ரெண்டுமே என்னது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா ப்ரீவியஸ் இயர்ஸ் எல்லாம் நல்லா நிறைய டைம் கேட்ட கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஓகேவா, இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அக்கார்டிங் டு டிபேஸ் T power 3 law, the specific heat C at high temperature is என்ன அப்படின்னு கேட்பாங்க. T power 3 ல specific heat ஓட ஹீட் வந்து C இருக்கும்போது CV specific heat வந்துட்டு ஹை டெம்பரேச்சர்ல என்னவா இருக்கும்னா approximately equal to 3R. approximately equal to 3R. இந்த கொஸ்டின் வந்து நமக்கு எந்த இயர் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2006 to 7ல கேட்டிருக்காங்க. 2006 to 2006ல இருந்து அந்த 7க்குள்ள இந்த இயர்க்குள்ள இந்த கொஸ்டின் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம நல்லா பார்க்கணும். அப்போ நமக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் எப்படி படிக்கணும் என்ன அப்படிங்கிறது, எந்த பாயிண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இருந்து கொஸ்டின் எடுப்பாங்க. ஸோ அதை விட்டு அடுத்த கொஸ்டின்ஸ், அதுக்கு அடுத்த பாயிண்ட்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் நம்ம வந்து நல்லா பார்க்கணும். ஓகே, ஸோ when T less than theta E, அப்சல்யூட் டெம்பரேச்சர் வந்துட்டு ஓகே Einstein டெம்பரேச்சருக்கு லோவா இருக்கு அப்படிங்கும்போது, லோவா இருந்துச்சுன்னா the specific heat is proportional to e power minus TE divided by T. So which indicates that the Einstein function falls on rapidly than it should at low temperature. சீக்கிரமா அது என்ன ஆயிடும், சீக்கிரம் கீழே இறங்கி வந்துடும். Einstein function வந்துட்டு low temperatureக்கு வந்துடும். For many metallic elements, the Einstein temperature lies between many elements. எப்படி இருக்கும்னு சொன்னா இந்த ஆங்கிள், இந்த டிகிரி அப்படிதான் இருக்கும், 100 to 200 degree Celsiusல. And thus the transition from low to high temperature, transitionனாவே எப்படி இருக்கும், லோல இருந்து ஹைக்கு மூவ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். லோல இருந்து ஹைக்கு மூவ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, high temperature should occur in the temperature range. இது அதோட temperature range அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஓகே, ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது உங்களுக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இதுல இந்த டிபேஸ்ல வந்துட்டு இதுல வந்துட்டு எது ஃபெயிலியர் ஆனுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓகே, ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்த டியூலாங் பெட்டிட்ல வந்துட்டு ஃபெயில்ஸ் ஃபார் எலமெண்ட்ஸ். என்னென்ன எலமெண்ட்னா போரான், பெர்லியம் அண்ட் கார்பன், இதுல எல்லாம் வந்துட்டு இந்த டியூலாங் பெட்டிட்ல வந்துட்டு ஃபெயிலியர் ஆனது. ஓகேவா, ஸோ அதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, hope you understand. If you have any doubt, means put into the comment box. Thank you. All the best.